மதிப்பிற்குரிய பிரதமர் மோடி அவர்களே, நாங்க இந்தியாவிலிருந்து மீன்பிடி தொழிலுக்காக ஈரான் வரல வந்தோம். இங்க வந்து நாங்க வந்து ஒரு ஏரியாலே 70 பேர் இருக்கோம். மொத்தம் இங்க இருக்கிறது மொத்தம் 600 பேர் இருக்கோம். சாப்பாடு வசதி இல்ல, ஒரு வசதியும் கிடையாது. இருந்த எல்லாருமே எங்களை கைவிட்டுட்டாங்க. நீங்க தான் எவ்வளவு முயற்சி பண்ணி எங்களை வெளியே எடுக்க முடியுமோ நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். முடியாது. இனிமே முடியாத பட்சத்துக்கு உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவா இது போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்னா நாங்க இருக்கிறோமா இறந்து போறோமா அது எங்களுக்கு தெரியாது. லாஸ்ட் வீடியோவா இந்த எங்களுக்கு வேற செல்லுலையும் நெட்வொர்க் எதுவுமே கிடையாது, எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. கடைக்கு எந்த ஒரு இதுக்குமே போக முடியாது, ஆள் நடமாட்டமே இல்ல. இந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்ல. நாங்க இந்த இடத்துல தான் வீடியோ போடுறோம். லாஸ்ட் ஒரே ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம். அந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி நாங்க உயிரோட இருக்கிறோமோ இல்ல செத்துறோமோ தெரியாது. அதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணி இந்த வீடியோவை வெளிப்படுத்த முடியுமோ படுத்துறோம். எங்களுக்கு உள்ள நடவடிக்கை எடுங்க. எவ்வளவு உடனடியா எடுக்க முடியுமா எடுங்க. சாப்பாடு வசதி இல்ல, இருந்த வரலும் வச்சு சமாளிச்சிட்டோம். இனிமேல் ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு செல்ல தான் நெட்வொர்க் எடுக்கும், அதுல தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்றோம். பார்த்து நல்லபடியா ஏதாவது எங்களை எவ்வளவு சீக்கிரமா எடுக்க முடியுமா எடுங்க. வணக்கம், நாங்க ஈரான்ல இருந்து பேசுறோம். ஈரான்ல இருந்து முகாமாடம் சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்து பேசுறோம். இதுல நாகமட்டியில பக்கத்து ஊர்ல இதே போல 8 இடத்துல நம்ம இந்திய மக்கள் கடற்தொழில் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 600 மேற்பட்ட மக்கள் இந்த தொழிலை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்து இங்க போர் நடக்கிறதுனால நாங்க இப்ப இடையில மாட்டுட்டு என்ன பண்ணணும்னு யோசிக்க முடியாம இருக்கோம். இந்திய கவர்மெண்ட் எப்படியாவது ஏதாவது முயற்சி பண்ணி எங்களை இங்கிருந்து மீட்டெடுக்கணும். இதுல ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு 2 நாள் முன்னாடி தான் தெஹரான்ல குண்டு விழுந்து ஆப்கானிஸ்தான் மக்கள் இறந்து போனாங்க. அது எங்களுக்கு பக்கத்து ஊர் தான். ஆனா அதே குண்டு எந்த நேரம் எங்க மேல விழுமனு எங்களுக்கு தெரியல. ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்கும் போதும் ரொம்ப பயத்தோட ஒரு மன அச்சத்தோட நாங்க தூங்குதோம். காலையில எழும்ப மாட்டோமா, இல்லாட்டா அந்த குண்டு எங்க மேல வந்து எழும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காத்தடிச்சு இந்த கதை வந்து அடிச்சா கூட குண்டு விழுந்தா நினைச்சு நாங்க தூக்கத்துல எழும்பெழுந்து ஓடுதோம் ராத்திரி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாங்க இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க இந்திய அரசாங்கம் எப்படியாவது ஈரான்ல நிக்க இந்த இந்திய மக்களை எப்படியாவது நீங்க மீட்டு எடுக்க ஒரு வழி பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்து ஊர்ல கத்தார், சவுதி, துபாய் அங்கேயெல்லாம் நிக்க இந்திய மக்களை காப்பாற்ற மட்டும் இந்திய அரசாங்கம் முயற்சி பண்ணுதான். ஈரான்ல நிக்க மக்கள் இந்தியர்கள் கிடையாது. அப்ப இந்திய மக்களை காப்பாற்ற நீங்க முயற்சி பண்ணுங்க. சாப்பிட வழி இல்ல, இருக்கை சாப்பாடை சாப்பிடுவோம். இது தீர்ந்தா அடுத்து என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை நாங்க இப்ப இருக்கோம். இந்த மாதிரி ஒரு மனநிலையில நாங்க இருக்கும்போது நாங்க என்ன பண்ணணும் எங்களுக்கே தெரியல. எங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புது. அதே மாதிரி சாப்பாடுக்கு இருக்கிறத சாப்பிடுதோம், இல்லைன்னா என்ன பண்ணணும்? இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு 4-5 நாள் முன்னாடி தான் நாங்க இங்கிருந்து இப்படி ஒரு சூழ்நிலை மாட்டி போனோம். எங்களை மீட்டெடுங்க சொல்லி இந்த அரசாங்கத்துக்கு நாங்க அறிவிப்பும் கொடுத்தாச்சு. அவங்களும் இன்னும் பண்ணுதோம் நாளை பண்ணுதோம் சொல்லி பதில் ஆவாரே தவிர எங்களை காப்பாற்ற இந்திய அரசாங்கம் எந்த முடிவுமே எந்த ஒரு இதுவும் எடுக்கல, எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. அதே மாதிரி இதனால எங்களை என்ன பேசணும் எங்களுக்கே தெரியல. அந்த ஒரு குழப்பத்துல நாங்க இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம்.